அனைவருக்கும் வணக்கம். 1000 கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் டாஸ்மாக் துறையில் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். கடந்த 6ஆம் தேதி அமலாக்கத்துறை தமிழ்நாடு முழுக்க பல்வேறு பகுதிகளிலும் தீவிரமான சோதனையில் ஈடுபட்டார்கள். செந்தில் பாலாஜியுடைய நெருங்கிய நண்பர்களுடைய இல்லங்களில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதானமான 3 மதுபான நிறுவனங்களினுடைய அலுவலகங்களில், அதேபோன்று தமிழ்நாடு டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திலும் தீவிர சோதனையில் ஈடுபட்டு ரொக்கமாக 40 லட்சம் ரூபாய் பணத்தை கைப்பற்றினார்கள். அது மட்டுமல்லாமல் மிக முக்கியமான ஆவணங்களை எல்லாம் அமலாக்கத்துறை கைப்பற்றியிருந்தார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் தற்போது அமலாக்கத்துறை தரப்பிடமிருந்து அதிகாரப்பூர்வமாக ஒரு செய்தி குறிப்பு வெளியாகி இருக்கிறது. அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, 1000 கோடி அளவுக்கு கணக்கில் காட்டப்படாத முறைகேடுகள் நடந்திருக்கிறது டாஸ்மாக் துறையில் என்கிற அதிர்ச்சிகரமான செய்தியை அமலாக்கத்துறை வெளியிட்டிருக்கிறார்கள். 1000 கோடி. இந்த 1000 கோடி என்பது இது 1000 கோடியோடு நின்று விடாது. முதற்கட்டமாகத்தான் இந்த 1000 கோடி முறைகேடு நடந்திருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 1000 கோடி என்பது பல ஆயிரம் கோடிகளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் வெகு விரைவில் இருக்கிறது என்கிற செய்திகளும் கூடவே வந்த வண்ணம் இருக்கிறது. என்ன ஊழல் நடந்தது? 1000 கோடி அளவிற்கு ஊழல். என்ன ஊழல் நடந்தது என்றால், இது வெறும் டாஸ்மாக வாங்குறாங்க, விற்பனை செய்கிறாங்க என்பதில் மட்டுமல்ல, அதை தாண்டி பல முறைகளிலும் இந்த ஊழலை அழகாக அரங்கேற்றி இருக்கிறது டாஸ்மாக் துறை. அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், இந்த தனியார் நிறுவனங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து முதல்ல இந்த டாஸ்மாக் விற்பனை எம்ஆர்பி விலையை விட 10 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரைக்கும் அதிகமாக விற்பனை செய்திருப்பதாக அமலாக்கத்துறை கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமாக விற்பனை செய்தாலே எத்தனை கோடி பாட்டில்கள் விற்பனை ஆகிறது பாருங்க. அப்போது 10 ரூபாய் வைத்து விற்பனை செய்தாலே அதிலேயே எத்தனை கோடிகள் முறைகேடுகள் நடந்திருக்கிறது. 10 முதல் 30 ரூபாய் வரைக்கும் ஒரு பாட்டிலுக்கு எம்ஆர்பியை விட அதிகமாக விற்பனை செய்கிறார்கள் என்றால் அதுவே ஒரு பெரிய ஒரு தொகை வந்துவிடும் இல்லையா? அதை அமலாக்கத்துறை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இது இப்போதல்ல, இது திமுக ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்தே இது நடந்து கொண்டு தான் இருக்கிறது. பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகமாக வாங்கக்கூடிய செய்திகள் எல்லாம் வெளிப்படையாகவே வந்தது, குற்றச்சாட்டுகள் எல்லாம் வைக்கப்பட்டு வந்தது. இது எல்லாருக்குமே தெரிந்த செய்தி தான். இப்போது எம்ஆர்பி விலையை விட 10 முதல் 30 ரூபாய் அதிகமாக இவர்கள் விற்பனை செய்திருப்பதை அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது மட்டுமா என்று கேட்டால், இந்த டாஸ்மாக் நிறுவனம் தனியார் நிறுவனங்களிலிருந்து மதுபானத்தை கொள்முதல் செய்வதற்கு லஞ்சம் வாங்கியிருக்கிறார்கள். இந்த தனியார் நிறுவனங்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, டாஸ்மாக் நிறுவனத்திற்கு லஞ்சம் கொடுத்திருப்பதாக செய்திகள் வெளியாகிறது. அந்த லஞ்சமே பல கோடிகள் இருக்கும் என்று சொல்கிறார்கள். அப்படி லஞ்சத்தை கொடுப்பதன் மூலமாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த மதுபான நிறுவனங்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, நேரடியாக டாஸ்மாக் நிறுவனத்திற்கு இந்த மதுபான பாட்டில்களை கொடுக்காமல் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, மற்ற கடைகளுக்கு நேரடியாகவே இந்த மதுபான நிறுவனங்கள் மதுபானத்தை விற்பனை செய்திருப்பதாக செய்திகள் வருகிறது. இதற்கு மிகப்பெரிய அளவிலே பணம் கைமாறி இருப்பதாகவும் அமலாக்கத்துறை கண்டுபிடித்திருக்கிறார்களாம். அது மட்டுமல்லாமல் டெண்டர் கொடுப்பதில் மிகப்பெரிய ஒரு முறைகேடு நடந்திருக்கிறதா. முதல்ல அந்த டெண்டர்லேயே பலவிதமான டெண்டர்கள், அந்த மதுபான பாட்டில்களை எடுத்து செல்லக்கூடிய அந்த போக்குவரத்து இருக்குது இல்லையா, அந்த போக்குவரத்திற்கான டெண்டரில் மிகப்பெரிய முறைகேடு மோசடி நடந்திருக்கிறதாம். அதே போன்று இந்த மதுபான நிறுவனங்கள், இந்த டாஸ்மாக் அதிகாரிகள் அவர்களுக்கு வேண்டப்பட்ட மதுபான நிறுவனங்களிடமிருந்து தான் அதிக அளவிலே இந்த மதுபானங்களை வாங்கியிருக்கிறார்களாம். அப்போ அதிலே மிகப்பெரிய ஒரு மோசடி நடந்திருக்கிறதா. அது மட்டுமல்லாமல் இந்த டாஸ்மாக் ஊழியர்கள் இருக்கிறார் இல்லையா, அவர்களுடைய பணிமாற்றம், அந்த பணிமாற்றத்திற்கு, அதே போன்று பாருக்கான டெண்டர், அந்த டெண்டரிலும் மிகப்பெரிய அளவிலே முறைகேடு நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை கண்டுபிடித்திருக்கிறார்களாம். இதெல்லாவற்றையும் சேர்த்து 1000 கோடிக்கு மேலே முறைகேடு நடந்திருக்கிறது என்பதுதான் அமலாக்கத்துறை வைக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டாக இருக்கிறது. ஏற்கனவே அமலாக்கத்துறை முக்கியமான ஆவணங்களை எல்லாம் கைப்பற்றி சென்றார்கள் இல்லையா, அந்த ஆவணங்களை எல்லாம் சோதனை செய்ததன் அடிப்படையில் தான் இந்த மிக முக்கியமான அதிர்ச்சிகரமான தகவலை வெளிக்கொண்டு வந்திருக்கிறது அமலாக்கத்துறை. 1000 கோடி ஊழல் என்பது சாதாரண விஷயம் இல்லை. அதிலும் அரசினுடைய நிறுவனம் டாஸ்மாக் நிறுவனம், வேறு யாருடைய நிறுவனமும் இல்லை. தனியார் நிறுவனங்கள் மதுபானத்தை உற்பத்தி தான் செய்கிறார்கள், ஆனால் விற்பனை செய்வது டாஸ்மாக் தான் விற்பனை செய்து வருகிறது. இந்த டாஸ்மாக் துறை என்பது அரசினுடைய துறை, அரசு நிறுவனம், அரசே நடத்துகிறது டாஸ்மாக். அப்போ இந்த 1000 கோடி ஊழலை யார் செய்திருக்கிறார் என்று கேட்டால் அரசு செய்திருக்கிறது.
மதிப்பிற்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு தான் இந்த 1000 கோடி ஊழலை செய்திருக்கிறது. ஏதோ அதிகாரிகள் செய்தார்கள், தனியார் மதுபான நிறுவனங்கள் செய்தது என்று சொல்லி இதை அப்படி ஒரு குறுகிய வட்டத்திற்குள் கொண்டு போய் அடக்கிவிட முடியாது. இந்த துறை யாருடைய கட்டுப்பாட்டின் கீழ் வருகிறது? மதுவிலக்கு துறையினுடைய அமைச்சர் மதிப்பிற்குரிய செந்தில் பாலாஜியுடைய கட்டுப்பாட்டில் வருகிறது. அப்போ செந்தில் பாலாஜிக்கு தெரியாமல் இந்த அதிகாரிகள் இந்த ஊழலில் ஈடுபட்டார்களா? 1000 கோடி அளவிற்கு மோசடி நடக்கிறது என்றால் செந்தில் பாலாஜிக்கு தெரியாதா? செந்தில் பாலாஜிக்கு தெரிந்தே தான் நடக்கிறது என்பதுதான் அமலாக்கத்துறையினுடைய பார்வையாக இருக்கிறது. அதனால்தான் அமலாக்கத்துறை என்ன செஞ்சாங்க? செந்தில் பாலாஜியுடைய நெருங்கிய நண்பர்களுடைய இல்லங்களில் தீவிரமான சோதனை நடத்தினார்கள். இந்த சோதனை என்பது அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜியை குறிவைப்பதற்காகத்தான் நடத்தப்படுகிறது என்பது எல்லோருடைய கருத்தாகவும் இருந்தது. இப்போ அதிகாரப்பூர்வமாக இந்த தகவல்கள் எல்லாம் வெளியே வந்ததற்கு பிறகு அடுத்து செந்தில் பாலாஜியை நேரடியாக அமலாக்கத்துறை குறிவைக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. மதுவிலக்குத்துறையினுடைய அமைச்சர் மதுவிலக்கை அமல்படுத்துவதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா? மதுவிலக்குத்துறையினுடைய அமைச்சர் என்ன செஞ்சிருக்கணும்? தமிழ்நாட்டில் மதுபான விற்பனையை தடுத்திருக்க வேண்டும், அதை படிப்படியாக ஒரு பூரண மதுவிலக்கை அமல்படுத்தியிருக்க வேண்டும், அதை தானே செய்திருக்க வேண்டும். ஆனால் இங்கே அது செய்யப்பட்டதா என்று கேட்டால் இல்லை. மாறாக பாட்டிலுக்கு 10 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா, டெண்டரில் ஊழல், ஊழியர்களுக்கு பணியிட மாற்றம் செய்வதில் ஊழல் என்று சொல்லி எல்லாவற்றிலும் ஊழல் செய்வதற்கு ஒரு துறை, அதுதான் இந்த டாஸ்மாக் துறை. அந்த துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறார் என்றால் அவர் உடனடியாக விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட வேண்டும். அமலாக்கத்துறை காலம் தாழ்த்தாமல் உடனடியாக செந்தில் பாலாஜியை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வர வேண்டும். 14ஆம் தேதி இன்றைய தினம், இன்னைக்கு தான் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஏற்கனவே அவர் போக்குவரத்து துறையில் அமைச்சராக இருந்தபோது வேலை வாங்கி தருவதாக சொல்லி லஞ்சமெல்லாம் பெற்றார் இல்லையா? அந்த வழக்கில் அவருக்கு அவர் சிறையில் இருந்தார். சிறையிலிருந்து ஜாமீன் கொடுக்கப்பட்டு ஜாமீனில் இப்போது வெளியே வந்திருக்கிறார் இல்லையா? அந்த ஜாமீன் மனுவை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கினுடைய விசாரணை இன்றைய தினம்தான் வருகிறது. அநேகமாக அந்த வழக்கில் செந்தில் பாலாஜியுடைய ஒன்றில் ஜாமீன் ரத்து செய்யப்படலாம், இல்லை என்றால் அமைச்சர் பதவியை பறிப்பதற்கான உத்தரவு போடப்படலாம். நீதிமன்றம் அது குறித்த கேள்விகளை எழுப்பலாம். ஏனென்றால் ஏற்கனவே அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தபோதே பல முறை நீதிமன்றம் செந்தில் பாலாஜி ஏன் அமைச்சராக தொடர்கிறார் என்கிற கேள்விகளை எல்லாம் எழுப்பியது. அவர் அமைச்சராக தொடர்ந்த காரணத்தால் தான் அவருக்கு ஜாமீன் எல்லாம் மறுக்கப்பட்டே வந்தது. அப்போ அவரை இல்லை அவர் அமைச்சரவையிலெல்லாம் இல்லை, நாங்கள் நீக்கிவிட்டோம், அவர் இப்போது அமைச்சர் இல்லை, அவருக்கு நீங்கள் ஜாமீன் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு செந்தில் பாலாஜிக்கு ஜாமீனை பெற்றுவிட்டு வெளியே வந்ததும் உடனடியாக அமைச்சரவையில் அவரை இணைத்தார்கள். அப்போ செந்தில் பாலாஜியை அமைச்சரவையில் மறுபடியும் நியமித்ததற்கு அமலாக்கத்துறையும் கடும் எதிர்ப்பை தெரிவித்தது, நீதிமன்றமும் தன்னுடைய கடும் அதிருப்தியை தெரிவித்திருந்தது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் இன்றைய தினம் வழக்கு விசாரணைக்கு வருகிறது. ஒருவேளை அந்த வழக்கில் செந்தில் பாலாஜி தப்பினால் கூட இந்த டாஸ்மாக் ஊழலில் செந்தில் பாலாஜி தப்பிக்கவே முடியாது என்பதுதான் அரசியல் விமர்சகர்களுடைய கருத்தாகவும் பார்வையாகவும் இருந்து வருகிறது. இந்த ஊழல் நடந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்களா? டாஸ்மாக். தமிழ்நாடு முழுக்க பெண்கள் போராடி வருகிறார்கள், குடும்ப தலைவிகள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். எங்களுடைய குடும்ப தலைவர்கள், கணவன்மார் குடித்து சீரழிகிறார்கள், எங்களுடைய பிள்ளைகள், இளைஞர்கள், மாணவர்கள் குடித்து சீரழிந்து தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து வருகிறார்கள். இந்த டாஸ்மாக் கடையை இழுத்து மூடுங்கள், நீங்கள் மகளிர் உரிமை தொகை என்று சொல்லி 1000 ரூபாய் தருகிறீர்கள், அதெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை, இலவச பேருந்து பயணம் என்றெல்லாம் நீங்கள் சொல்கிறீர்கள், அதெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை, எங்களுக்கு இந்த டாஸ்மாக் கடைகளை நீங்கள் இழுத்து மூடிவிட்டாலே போதும், நாங்கள் எங்களுடைய குடும்பத்தோடு நாங்கள் நிம்மதியாக வாழுவோம், அதன் மூலமாக எங்களுடைய பொருளாதாரம் மேம்படும், எங்களுடைய குடும்ப தலைவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள், அதை செய்து தொலையுங்கள் என்று சொல்லி பெண்கள் போராடாத நாளே இல்லை என்கிற அளவிற்கு தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த டாஸ்மாக் துறையில் தான் 1000 கோடிக்கு மேல் ஊழல் நடந்திருக்கிறது. தமிழ்நாட்டு பெண்களுடைய சாபம் சும்மாவிடுமா? இந்த ஆட்சியாளர்களை சும்மாவிடுமா? இளைய தலைமுறையினர் என்னை அப்பா என்று அழைக்கிறார்கள் என்று சொல்லி ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறார்? என்ன பதில் சொல்ல போகிறீங்க? உங்களுடைய அரசின் ஒரு துறை, அரசினுடைய ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்தில் இத்தனை கோடி ஊழல் நடந்திருக்கிறது, இது குறித்து உங்களுடைய பதில் என்ன? என்ன பதில் வைத்திருக்கிறீர்கள்? வழக்கம் போல் இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை, பாஜகவினுடைய அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்று சொல்லி தப்பிவிடலாம் என்று பொறுமையாக இருக்கிறீர்களா? ஒருவேளை நீங்கள் அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கிறீர்கள் என்றால் தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள் இல்லை என்பதை ஐயா ஸ்டாலின் அவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி அமலாக்கத்துறையை ஏவி அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபடுகிறதா என்று கேட்டால் அதில் மாற்று கருத்து இல்லை. நமக்கு பாஜக அதைத்தான் செய்யும், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் பாஜக அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபடுகிறதுங்கிற ஒரே காரணத்திற்காக செந்தில் பாலாஜியும் இந்த
அரசும் இந்த ஆட்சியாளர்களும் மனித புனிதர்கள் ஆகிவிட மாட்டார்கள். உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும். அது யாராக இருந்தாலும் சரிதான். அமலாக்கத்துறையினுடைய இந்த நடவடிக்கை காலத்தின் கட்டாயம். இல்லைன்னா யாருங்க இவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது? இப்போ இவ்வளவு கோடி ஊழல் நடந்திருக்கிறது, இந்த திமுக அரசு கண்டுபிடித்ததா? திமுக அரசு கண்டுபிடித்ததென்றால், கண்டுபிடித்து அதில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருந்தது என்றால் அமலாக்கத்துறைக்கு தேவையே இல்லையேங்க, வேலையே இல்லையே அமலாக்கத்துறைக்கு. அப்போ தன்னுடைய ஆட்சியின் கீழ் நடக்கக்கூடிய ஒரு துறையில் இவ்வளவு கோடி ஊழல் நடக்கிறது என்றால் அப்போ அரசுக்கு தெரியாமல் நடக்கிறதா? துறையினுடைய அமைச்சருக்கு தெரியாமல் நடக்கிறதா? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாமல் நடக்கிறதா? தெரியாமல் நடந்ததென்றால் அந்த இடத்தில் நீங்கள் இருப்பதற்கே தகுதியற்றவராகி விடுகிறீர்கள் இல்லையா? ராஜினாமா செஞ்சுட்டு போயிடலாமே. தெரிந்தே நடந்ததென்றால் அப்படி என்றால் உங்களுக்கும் இதில் பங்கு இருக்கிறதா என்கிற கேள்விதான் எழுகிறது. எல்லோரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க இது செந்தில் பாலாஜிக்கு வைக்கப்பட்ட குறி என்று. ஆனால் உண்மையிலே இது செந்தில் பாலாஜிக்கு மட்டும் வைக்கப்பட்ட குறியாக நமக்கு தெரியல. 2026 சட்டமன்ற தேர்தல் இருக்கிறது. சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு திமுக தலைமையை முடக்குவதற்கான நோக்கத்தில் இந்த சோதனை நடத்தப்பட்டதோ என்கிற கேள்விகளும் எழுகிறது. அமலாக்கத்துறை அதை செய்வார்களா, இல்லை பாஜக அரசு அதை செய்யுமா என்பது பெரிய கேள்விக்குறிதான். ஏனென்றால் நம்ம ஏற்கனவே பேசினோம், இது பல சோதனைகளை இது போன்று நாம் பார்த்து விட்டோம், அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கைகள் எல்லாம். ஆனால் கைது நடவடிக்கை என்பது செந்தில் பாலாஜி மீது மட்டும்தான் இருந்தது. மற்ற அமைச்சர்கள் எல்லாம் இன்னமும் அப்படியே தான் இருக்கிறார்கள். செந்தில் பாலாஜி கூட இப்போ வெளியே வந்து விட்டார். இருந்தாலும் செந்தில் பாலாஜிக்கு எதிராக அமலாக்கத்துறை கொஞ்சம் கடுமையான செயல்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள், அதில் ஒன்றும் மாற்று கருத்தில்லை. ஆனால் இந்த வழக்கில் எல்லாம் தண்டனை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அளவிற்கு இது செல்லுமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அது நம்ம பார்த்து தானே வர்றோம். இப்போ ஆராசா அவர்களுடைய வழக்கு இருக்கிறது, ஜெகத் ரட்சகனுடைய வழக்கு இருக்கிறது, பொன்முடியினுடைய வழக்கு இருக்கிறது, இன்னும் பல திமுகவுடைய அமைச்சர்களுடைய வழக்குகள் எல்லாம் நிலுவையில் தான் இருக்கிறது. ஆனால் இந்த வழக்குகள் எல்லாம் நிலுவையில் தான் இருக்கிறதே தவிர இவர்களுக்கு எப்போது தண்டனை பெற்றுக் கொடுக்கப்படும் என்பது பெரிய கேள்வியாகத்தான் இருக்காது. இப்போ அமலாக்கத்துறை நினைத்தால் அதை செய்ய முடியும். ஆனால் நீங்கள் பாருங்கள், எல்லாமே ஒரு இந்த பரபரப்பான ஒரு செய்தி யார் என்றால் முன்னால் இருக்கிறதே தவிர அதை தொடர்ந்து இந்த நபர்களுக்கு, இந்த முறைகேடுகளில் ஈடுபட்ட நபர்களுடைய குற்றத்தை நிரூபித்து அவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அளவிற்கு இது செல்லலை. இப்போ மக்களுக்கே இந்த செய்திகள் எல்லாம் பார்க்கக்கூடிய நபர்களுக்கு என்ன மாதிரி ஆயிடுச்சுன்னா, அரசியல்வாதிகளை எல்லாம் யார் தண்டிப்பது? அரசியல்வாதிகள் எல்லாம் தப்பித்து விடுவார்கள், இதெல்லாம் தாண்டி அவர்கள் வந்து விடுவார்கள், அதெல்லாம் அவர்களை தண்டிக்கக்கூடிய அளவிற்கு இங்கே சட்டமும் இல்லை, எதுவும் இல்லை என்று வெறுத்து போய்விட்டார்கள் மக்கள். இருந்தாலும் அமலாக்கத்துறையினுடைய இந்த நடவடிக்கைகள் எல்லாமே பாராட்டுக்குரியது. செந்தில் பாலாஜியோடு இது நிற்காமல் திமுக தலைமையை நோக்கி இது நகர வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருந்து வருகிறது. இப்போது இன்று முழுக்க, இப்போ நேற்றைக்கு அமலாக்கத்துறையினுடைய இந்த செய்தி வெளியானது. நேற்று தொடங்கி அடுத்த சில நாட்களுக்கு தமிழ்நாட்டில் பிரதானமான ஊடகங்கள் எதை விவாத பொருளாக மாற்ற வேண்டும்? இந்த சிக்கலை தானே மாற்ற வேண்டும். இந்த ஊழலை பேசுவார்களா? எத்தனை ஊடகங்கள் விவாதங்களை நடத்துகிறார்கள் என்று பாருங்கள். கடந்த சில நாட்களாகவே ஒன்றிய அரசை எதிர்த்து நாங்கள் போராடுகிறோம், இந்தி திணிப்புக்கு எதிராக போராடுகிறோம், புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக போராடுகிறோம் என்று சொல்லி இங்கிருந்த பிரச்சனைகளை எல்லாம் திசை திருப்பி ஒன்றிய அரசை நோக்கி போராட்டத்தை நடத்தக்கூடிய நாடகத்தை திமுக அரங்கேற்றி வந்தார்கள் இல்லையா? எதற்காக இந்த நாடகத்தை அரங்கேற்றினார்கள் என்பது இப்போது இப்படி புரிகிறதா? இந்த ஊழல் இருக்கிறது இல்லையா, இந்த செய்தியை திசை திருப்புவதற்காகத்தான் மிகச்சிறப்பாக கடந்த சில நாட்களாகவே திட்டமிட்டு நாடகத்தை அரங்கேற்றி வருகிறது திராவிட முன்னேற்ற கழகம். எப்போதெல்லாம் தமிழ்நாட்டில் திமுக அரசுக்கு எதிராக ஏதாவது சிக்கல்கள் தலை தூக்குகிறதோ, மக்கள் மத்தியிலே அதிருப்தி வருகிறதோ திமுகவுக்கு எதிராக, அப்போதெல்லாம் இவர்கள் என்ன செய்வார்கள்? நேரடியாக பாஜகவை எதிர்ப்பது போன்று நாடகம் ஆடுவார்கள். அப்படித்தான் இப்போதும் இதை திசை திருப்பதற்காக நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். பார்ப்போம் எத்தனை ஊடகங்கள் இதை பேசுகிறது என்று பார்ப்போம். இன்றைக்கு பேச மாட்டார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்கள் ஊடக அறத்தை கொண்டு புதைத்து தான் செயல்படுகிறது. பேச வேண்டும் என்றால் எவ்வளவு பிரச்சனைகளை இவர்கள் பேசியிருந்திருக்க வேண்டும் இல்லையா? பேச மாட்டார்கள். ஒரு சில ஊடகங்களில் ஏதோ ஒரு மூலையில் நடந்த ஏதோ ஒரு செய்தி போன்று இது வரும். தேவையற்ற செய்திகளை எல்லாம் முழு நேரமாக விவாத பொருளாக மாற்றக்கூடிய இந்த ஊடகங்கள் மிக முதன்மையான பிரச்சனைகளை பேசு பொருளாக மாற்றுவதே இல்லை. இப்போ இந்த நேரத்தில் நம்ம கனிமொழி அக்கா கிட்ட ஒரு கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் அவர்தான் கடந்த ஆட்சி காலத்தில் இந்தியாவிலேயே அதிக அளவில் இளம் விதவைகள் இருப்பது தமிழ்நாட்டில் தான், அதற்கு காரணம் இந்த டாஸ்மாக் கடைகள் தான், நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் என்றால் டாஸ்மாக் கடைகளை இழுத்து மூடுவோம் என்றெல்லாம் பேசினார். பத்திரிகையாளர்கள் அப்போதே கேட்டார்கள், உங்கள் கட்சியினரே மதுபான நிறுவனங்கள் எல்லாம் வைத்திருக்கிறார்களே, அதையெல்லாம் எப்போது இழுத்து மூடுவார்கள் என்று கேட்டதற்கு, மது விலக்கு அமல்படுத்தப்பட்டவுடன் அவர்கள் நிறுவனங்கள் எல்லாம் மூடிவிடுவார்கள் என்று அக்கா கனிமொழி அவர்கள் பேசியிருந்தார். இப்போ நீங்கள் தானே ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க, இந்தியாவிலே அதிக அளவில் இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் தான் என்று நீங்கள் தானே சொன்னீர்கள்,
அந்த விதவைகளுடைய எண்ணிக்கையை குறைப்பதில் கொஞ்சமாவது உங்களுக்கு அக்கறை இருக்கா? கொஞ்சமாவது அக்கறை இருந்ததென்றால் இந்த டாஸ்மாக் கடைகள் எல்லாம் இழுத்து மூடப்பட்டிருக்கும். சரி, கடைகளை திறந்து தான் வைத்திருக்கிறார்கள் என்று பார்த்தால், திறந்து வைத்திருக்கக்கூடிய கடைகளில் அந்த துறையில் முழுக்க முழுக்க இவ்வளவு ஊழல் நடந்திருக்கிறது என்றால், இது குறித்து கனிமொழி அவர்கள் ஒரு வார்த்தை பேசினாரா? இல்லை பேசுவாரா? அப்போ நீங்கள் எல்லாம் என்ன பெண்ணிய போராளி? இதுதான் பெண்களினுடைய பாதுகாப்பை, பெண்களினுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய அழகா? அக்கா கனிமொழி போன்றவர்கள் எல்லாம் சந்தர்ப்பவாத அரசியலை செய்கிறீர்கள். நீங்கள் முழுக்க முழுக்க சந்தர்ப்பவாத அரசியல். உண்மையிலேயே பெண்கள் மீது அக்கறை கொண்ட நபர் என்றால் நீங்கள் பேசியிருந்திருக்க வேண்டுமா இல்லையா? ஆட்சிக்கு வந்ததுமே பூரண மது விலக்கை நோக்கி நீங்கள் நகர்ந்திருக்க வேண்டுமா இல்லையா? அது குறித்த உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்க வேண்டுமா இல்லையா? பேசலை. இப்போ இந்த ஊழல் குறித்து அது பேசுவார்களா? பேச மாட்டார்கள். இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். இவருடைய ஆட்சியில், இவருடைய அரசில் இதெல்லாம் நடக்கும் என்பது நமக்கு தெரிந்தது தானே. அதனால தான் நம்ம அப்போதே சொன்னோம், அதிமுக சரியில்லை என்று திமுகவுக்கு வாக்கு செலுத்தினீர்கள் என்றால் உங்கள் தலையில் நீங்களே மண்ணள்ளி போடக்கூடிய வேலையாக அது போய் முடியும் என்று நாம் அப்போதே சொன்னோம். அப்போது மக்கள் அதை கேட்கவில்லை. திமுக திருந்தி இருக்கும் என்று சொல்லி திமுகவுக்கு வாக்கு செலுத்தினார்கள். இப்போது திமுக என்ன லட்சணத்தில் ஆட்சி நடத்திட்டு இருக்குன்னு பார்த்தீங்களா? எல்லா துறையிலும் ஊழல், திரும்பிய திசையெல்லாம் ஊழல். நேற்று முன்தினம் கூட அறப்போர் இயக்கம், ரேஷன் துறையில் நடந்த ஊழல், அதுவும் இதே அளவிற்கு 1000 கோடி ஊழல். அந்த ஊழலை வெளிக்கொண்டு வந்தார்கள். இப்படி தொடர்ந்து ஊழல் தான். ஒரு புறம் பல ஆயிரம் கோடி கணக்கில் ஊழல், அது குறித்த செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு புறம் தமிழ்நாட்டினுடைய கடன் தொகை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. பல லட்சம் கோடிகள் கடனாக இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய கடனை தீர்ப்பது ஒன்றும் அவ்வளவு சிரமமான விஷயம் இல்லைங்க. இந்த துறைகளில் எல்லாம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஊழலை தடுத்து நிறுத்தினாலே போதும், தமிழ்நாட்டின் கடன் தொகை வெகுவாக குறையும். நாம் சொல்லக்கூடிய செய்தி ஒன்றுதான், அமலாக்கத்துறை யாரையுமே விடக்கூடாது. யாராக இருந்தாலும் சரிதான். இந்த டாஸ்மாக் ஊழலில் எப்பேற்பட்ட பெரும்புள்ளிகள் தொடர்பில் இருந்தாலும் அத்தனை பேரும் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட வேண்டும். ஜெகத் ரட்சகன் திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மதுபான ஆலை வைத்திருக்கிறார். அவருக்கு சொந்தமான அக்காடு மதுபான நிறுவனத்திலும் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. அதிலிருந்தும் ஆவணங்கள் எல்லாம் கைப்பற்றியிருக்கிறது. ஏற்கனவே ஜெகத் ரட்சகனுக்கு சொந்தமான பல்வேறு பகுதிகளில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியிருந்தது. அவருடைய மருத்துவமனையிலிருந்து பிணவரையிலிருந்து கட்டுக்கட்டாக பணம் எல்லாம் எடுக்கப்பட்டிருந்தது. இவர்கள் தான் நாம் தமிழர் கட்சி திரள் நிதி வாங்குவதை கேலி செய்கிறார்கள். எவ்வளவு ஊழல், எவ்வளவு மோசடி, மக்கள் பணத்தை கொள்ளையடித்து 1000 கோடி கொள்ளையடித்து ஆட்சி நடத்தக்கூடிய இவர்கள் மக்களுடைய பணத்தை மக்கள் விரும்பி தருவதை, அதை திரள் நிதி என்று சொல்லி கேலி செய்யக்கூடிய இவர்கள் அதை பேசுவதற்கு ஏதாவது தகுதி இருக்கிறதா? பேச்சுன்னா பேச்சு கொஞ்சம் நெஞ்ச பேச்சா? ஒரு அரசியல் கட்சி, நேர்மையாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு அரசியல் கட்சியை விமர்சனம் செய்வது, அவதூறுகளை அள்ளி வீசுவது, அடக்குமுறை ஒடுக்குமுறைகள் எல்லாவற்றையும் ஏவுவது, அவ்வளவு கொடுமைகள் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக இவர்கள் செய்து வருவது, இது எல்லாவற்றுக்கும் எதிர்வினை என்று ஒன்று இருக்கும் இல்லையா? அந்த எதிர்வினையை தான் இப்போது இவர்கள் அனுபவித்து வருகிறார்கள். அடுத்தடுத்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த செய்திகள் எல்லாவற்றையும் பார்க்கிற போது செந்தில் பாலாஜி வெகு விரைவில் சிறைக்கு செல்வார் என்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது.